நமஸ்காரம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அவங்களும் அதை சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டம் பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு எந்த ஐட்டம் பிடிக்கும்ன்றத நம்ம அதை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஒரு சந்தோஷம் ஹாப்பியோட அதை சாப்பிடுறாங்க. அதன் மூலியமா அவங்க பிரியமாறாங்க. அதே மாதிரி எந்தெந்த புஷ்பம் எந்தெந்த சுவாமிக்கு சமர்ப்பிச்சு பூஜை பண்ணா அவங்க பிரீத்தி ஆவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கணபதி அவரை எடுத்துட்டேன்னா அவருடைய அஷ்டோத்திரத்துல வரும். அர்ச்சனை பண்றச்ச தூர்வா பில்வ பிரஜாய நமஹ அப்படின்னு வரும். தூர்வா பில்வம் அப்படின்றது சம்ஸ்கிருத பெயர். தமிழ்ல அதுக்கு என்ன பேருனா அருகம்புல்னு பேரு. அருகம்புல் மூலியமா நம்ம அவருக்கு பூஜை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அவர் பிரீத்தி ஆறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு நிரூபணமான பிரமாணமா இருக்கு. ரெண்டாவது சிவபெருமான். சிவபெருமானுக்கு வேதத்துல ருத்ரம் சமகம்னு ரெண்டு பெரிய பாகமே உண்டு. அதுல ருத்ரத்துல ஒரு இடத்துல ஒரு வார்த்தை நமோ பில்வினே ஜகவஜினேச்ச அப்படின்னு வர்றது. சோ வேதத்துல பில்வதலம் மூலியமா அவருக்கு சமர்ப்பிச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வாக்கியமா வர்றது. அதனால வில்வ புஷ்பத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சு பூஜை பண்ணால் அவர் பிரீத்தியாரார் அப்படிங்கிறது விஷயம். அடுத்தபடி பெருமாள் மகாவிஷ்ணு. அஷ்டோத்திரத்திலையும் அவருக்கு வர்றத அர்ச்சனை பண்றச்ச துளசி தாம பிரஜாய நமஹ அப்படின்னு வாக்கியம் வர்றது. பத்ம புராணத்துல ஒரு பெரிய பகுதியே வரும். துளசியில் நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். அவருக்கு பிடித்தமானது துளசி அப்படின்றத பெருமாளே திருவாய்மலர்ந்து சொல்லியிருக்கார். அதனால நம்ம அந்த புராணத்துல இருந்து அதை பிரமாணமா பெருமாளுக்கு எடுத்துக்கலாம். துளசி புஷ்பத்தை சமர்ப்பிச்சு பூஜை பண்ணி வழிபட்டால் அவர் பிரீத்தி ஆவார் அப்படின்றத. அடுத்தபடியா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்கு செங்கமல புஷ்பம் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணா அவ பிரியமாவாள் அப்படின்றது இருக்கு. சரி, இதுக்கு பிரமாணம் நம்ம எங்க எடுக்கலாம்? செங்கமல புஷ்பம்னா தாமரை புஷ்பம், அதுதான் செங்கமலம்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல பத்ம புஷ்பம்னு சொல்லுவோம். மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்துல பத்மமுഖே நமஹ, பத்மநாப பிரஜாஜே நமஹ, பத்மமாலாதராஜே நமஹ இப்படின்ற வாக்கியங்கள்லாம் வர்றது. அடுத்தது நீங்க வேதத்திலையும் எடுத்துக்கலாம். மகாலட்சுமிக்கு ஸ்ரீ சூக்தம்னு ஒரு பாகம் வேதத்துல வர்றது. அதுல பத்ம பிரஜே பத்மினி பத்மஹஸ்தே பத்மலஜே பத்மதலாயதாக்ஷே விஸ்வ பிரஜே விஷ்ணுமனூனகூலே த்வத்பாத பத்மம் மஹி சந்நிதத்ஸ்வ அப்படின்னு வேதமே பிரமாணம் கொடுத்திருக்கு. மகாலட்சுமிக்கு செங்கமல புஷ்பம் தாமரை புஷ்பத்தினால் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணி வெளிப்பட்டால் அவள் பிரியமாவாள் அப்படிங்கிறது.